என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? எனக்கு கை இருக்குமா? என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா, சரி. போங்க. என்னம்மா அது? சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா? தண்ணி எடுக்கிறது, துணி துவைக்கிறது, என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுல்லுன்னு சுடர் இருக்குமே, உடனே புரிச்சுக்கான விதையான மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்ப உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடா ஆச்சு? பின் என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அது எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? காலேஜுக்கு வந்தாமா, 4 ஃபிகரை பார்த்தாமா, ஜொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு அவனுக்கு இந்த வேலையெல்லாம் போலீஸ்காரனை கண்டுக்காம பொத்திட்டு போறான். உனக்கு மட்டும் என்னடா? நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? டேய், நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். கூண்ட ராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும். விஜய், நியூஸ கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது 50 பேர்னு போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும். நீங்க 50 பேர்னு போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற. நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். இல்லன்னா உழைக்க முடியாதுப்பா. உழைக்கணுங்கிறதுக்காக பொய் எது சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்னு போயிடும். பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க. தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலையை பாரு. போ ராஜா, போ.
என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்டா பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன், பாட்டத்தை கைட்டிடுவேன். அசிங்கமாயிடும், ஜாக்கிரதை. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையடிச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். விஜய், பிரின்சிபால் வராரு. அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிரு இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்லுவான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன்னு பீத்திக்கிற, ஒண்ணு கிழிக்க முடியல. அவன் எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டரா வேலை செய்யறான். அந்த பிரஸ்ஸுக்கு ஓனர் யாரு? தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்ல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார். நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 இட்லி கொண்டப்பா. சார் உங்களுக்கு ஒரு டீ போடுப்பா. நண்பா, அது இருக்க மாதிரி கருப்பு சட்டை, அவன்தான். எங்க அருண் மேத்தா பிள்ளைகிட்ட விளையாடுற, எலும்பெல்லாம் எண்ணிடுவோம். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பனா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீயே பலி ஆயிட்டனா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தாண்டா மிஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி.